discuss about 10th standard social science subject history lesson 4 Vietnam War. Okay, by the end of Second World War, Vietnamese controlled the northern half of Vietnam. அதாவது இரண்டாவது உலகப் போருடைய முடிவில் வியட்மின் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வியட்நாமுடைய வடக்கு பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தது அப்படின்னு சொல்லலாம். வியட்மின்ஸ் formed a government led by Ho Chi Minh in Hanoi. வியட்நாமுடைய அந்த வியட்மின் அப்படிங்கிறது ஹோச்சிமின் தலைமையில் ஹனாய் நகரில் ஒரு பேரரசை உருவாக்கியது. The Vietnamese government quickly occupied the southern half of Vietnam. இந்த வியட்மின் அரசு வியட்நாமுடைய தென் பகுதியை வேகமாக ஆக்கிரமிப்பு செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். However, the Allied powers decided at a pastrum that the British in the south and the Chinese in the north should defend Indochina from the Japanese. போஸ்ட்ரம் அப்படிங்கக்கூடிய நகரில் கூடிய நேச நாடுகள் ஐரோப்பிலிருந்து மீட்கப்பட்ட இந்தோசீனாவுடைய தென் பகுதியை பிரிட்டிஷாரும் வடக்கு பகுதியை சீனாவும் பிரித்து கொள்வது அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டது. சரியா? பட் Ho Chi Minh had established his control very firmly, and so early in 1946 the British and Chinese troops had to withdraw, leaving the French and Vietnamese to confront each other. Okay, அதாவது பார்த்தீங்கன்னா ஹோச்சிமின்னுடைய கட்டுப்பாடு உறுதியாக இருந்ததுனால வியட்மின்னை பிரெஞ்சு படைகள் மோதிக்கொள்ளும்படி செஞ்சுட்டு சீன படைகளும் பிரெஞ்சு படைகளும் 1946 தொடக்கத்தில் பின்வாங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? In March, the two governments, French and Vietnamese, reached an agreement by which North Vietnam was to be a free state within a Indochina federations. ரெண்டு அரசுகளும் அதாவது பிரெஞ்சும் வியட்மினும் ஏற்படுத்திக்கிட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் வடக்கு வியட்நாம் ஒரு விடுதலை பெற்ற நாடாக இந்தோசீனா கூட்டாட்சியில் பங்கெடுப்பது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்பட்டது. சரியா? In 1949, the French attempted to secure the support of the population by declaring Vietnam, Laos, and Cambodia independent within the French Union, retaining only foreign affairs and defense under French control. 1949 மக்களுடைய ஆதரவை பெற எண்ணிய பிரெஞ்சு அரசு வியட்நாம், லாவோஸ், கம்போடியா ஆகிய நாடுகளை ஒரு பிரெஞ்சு கூட்டணிக்குள்ளே கொண்டு அவற்றை சுதந்திர நாடாக அறிவித்து அந்நாடுகளுடைய வெளியுறவுத்துறையையும் இராணுவத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க போவதா கூறுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? While the French were receiving considerable finance aid from America, the Vietnamese were helped by the new Chinese Communist government. அமெரிக்கா கிட்டேருந்து உதவித்தொகையை பிரெஞ்சு பெற்றபோது வியட்மினுக்கு சீன பொது உடைமை அரசு அப்படிங்கிறது உதவி செஞ்சிச்சு. ஓகேவா? The French troops were eventually defeated. இறுதியில் பிரெஞ்சு படைகள் அப்படிங்கிறவங்க போரில் தோற்கடிக்கப்பட்டாங்க. The Geneva Conference 1954 that met on Korea and Indochina decided that Vietnam was to be an independent state but temporarily divided. The Vietnamese controlled the north and Bordeaux to head the government the south. Cambodia and Laos were to be independent. Okay, அதாவது கொரியா 1954 ஜெனிவா மாநாட்டில் வியட்நாம் அப்படிங்கிறது ஒரு சுதந்திர நாடாக கொல்லப்பட்டாலும் தற்காலிகமாக வியட்நாம் வடக்கு வியட்நாம் அப்படிங்கிறத பாவோய் தலைமையிலான அரசும் இந்த வியட்மின் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா வியட்மின் அப்படிங்கிறது வடக்கு வியட்நாமையும் பாவோடாய் தலைமையிலான அரசு தெற்கு வியட்நாமையும் ஆட்சி செய்வது அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. கம்போடியாவும் லாவோஸும் பார்த்திங்கன்னா சுதந்திர பெற்ற நாடுகள் அப்படின்னு சொன்னாங்க. With a population of 16 million, North Vietnam became a communist state with Ho Chi Minh as president. Ho Chi Minh குடியரசுத் தலைவராக ஏற்றுக்கிட்டு 16 மில்லியன் அப்படிங்கிற அளவில் மக்கள் தொகை வடக்கு வியட்நாம் ஒரு பொது உடைமை நாடாக மாறியது. சவுத் வியட்நாம் approximately of the same size and population was ruled by Ngo Dinh Diem.
அதே மாதிரி ஏறக்குறைய அதே பரப்பளவும் மக்கள் தொகையும் கொண்ட தெற்கு வியட்நாமுக்கு வந்து தீவிர அந்த ரோமனுடைய கத்தோலிக்கரான நிக்கோடின் டியாம் அப்படிங்கிறவர் அதிபரானார் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. த கவர்மெண்ட் சர்வைவல் இன் சவுத் வியட்நாம் depend on increasing the amount of US support. ஓகே. தெற்கு வியட்நாமில் அரசுடைய நிலைமை அமெரிக்கா நாட்டுடைய பொருளாதார மற்றும் பிற உதவிகளை சார்ந்து தான் அமைஞ்சதுன்னு சொல்லுவோம். இன் 1965 Marines landed at Danang Naval Base and there were 33,500 US troops in the country within a month. அதாவது டனங் அப்படிங்கிற கப்பல் தளத்தில் 1965 வந்திறங்கிய துவங்கிய மாலுமிகளை சேர்த்து ஒரே மாதத்தில் 33,500 துருப்புகள் அப்படிங்கிற அளவில் உயர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். The number increased and there were 210,000 by the end of the year. ஒரே மாதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ணிக்கை 2,10,000 அப்படின்னு சொல்லி உயர்ந்தது. The US bombed both north and south in hope that it could force the liberalization forces to abandon the struggle. அதாவது விடுதலை இயக்கங்களை வந்து அழித்தெடுக்கும் நோக்கத்தோடு இரவும் பகலாக அமெரிக்கா 2 வியட்நாம் மீதும் குண்டு வீசிச்சு. நார்த் வியட்நாம் மீதும் குண்டு வீசினாங்க, சவுத் வியட்நாம் மீதும் குண்டு வீசினாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. த ஃபைட்டர்ஸ் ஆஃப் நார்த் வியட்நாம் trained in guerrilla warfare had grown out of the spontaneous struggles against a repressive regime. ஓகே. அதாவது கொரில்லா போர் முறையில் பயிற்றுவிக்கப்பட்ட வட வியட்நாமுடைய அமெரிக்க படைகள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சண்டை, அதாவது நோய் தொற்றுக்கு விளைவிக்கும் ஆயுதங்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். They sustained their resistance without bowing the US. ஓகேவா. The American troops also used bacterial weapons, incidentally bombs as a napalm and Agent Orange to default the forest covers were used. அதாவது அவங்க வந்து இரவு பகலாக அந்த குண்டு வீசினாங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பம் அப்படிங்கிற ஏஜெண்ட், ஆரஞ்சு அந்த காடுகளை வந்து தீ மூட்டுற மாதிரி ஆயுதங்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவோம். Vast area of Vietnams were devastated and hundreds of thousands of people killed. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பரப்பில் நிலம் அளிக்கப்பட்டதோடு ஆயிரக்கணக்கானோர் அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டாங்க. The American forces too suffered heavy casualties. ஓகே. அமெரிக்க படைகளும் நிறைய சேதங்களை வந்து சந்தித்தது அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்கன் பாம்பிங் அட் நார்த் வியட்நாம், வடக்கு வியட்நாம் மீது அமெரிக்கா எப்படி குண்டு வீசினாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா. Early in 1975 the war took a decisive turn. போர் வந்து 1975 துவக்கத்தில் முக்கிய கட்டத்தை வந்து எட்டுச்சு. The armies of North Vietnam and of the North Liberalization Front of South Vietnam swept across the country, routing the American support troops of South Vietnam. வடக்கு வியட்நாமுடைய இராணுவமும் தெற்கு வியட்நாமுடைய தேசிய விடுதலை முன்னணியும் எல்லைகளை கடந்து அமெரிக்க ஆதரவு பெற்ற தென் வியட்நாமுடைய படைகளை வந்து நாசம் செஞ்சுது. ஓகேவா. By 30th April 1975 all the American troops had withdrawn and the capital of South Vietnam, Saigon, were liberated. ஓகே. அதாவது மொத்த அமெரிக்க படைகளும் 30 ஏப்ரல் 1975 வெளியேற்றியதால் தென் வியட்நாமில் சைகோன் நகரம் அப்படிங்கிறது விடுதலை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நார்த் அண்ட் சவுத் வியட்நாம் வேர் ஃபார்மலி யுனைடெட் ஆஸ் ஒன் கண்ட்ரி இன் 1976. 1976 வடக்கு வியட்நாமும் தெற்கு வியட்நாமும் ஒரே தேசமாக ஒன்றிணைக்கப்படுது. The city of Saigon was renamed as Ho Chi Minh City after the great leader of Vietnamese people. மிகப்பெரிய தலைவராக மக்களடிக்கு முன்னாடி உருவெடுத்த ஹோச்சிமின் நினைவாக சைகோன் நகரம் வந்து கோச்சிமின் நகரம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. The emerge of Vietnam as a united and independent nations was an historical event. ஒரு ஒருங்கிணைந்த சுதந்திர தேசமாக வியட்நாம் உருவானது ஒரு அரிய வரலாற்று நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம்.
A small country had succeeded in winning independence and unification in the face of the armed oppositions of the great power in the world. உலகத்தில் மிகப்பெரிய சக்தியின் ஆயுதம் ஏங்கிய எதிர்ப்பையும் மீறி இது ஒன்றா இணைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். The help given to Vietnam is by the socialist countries. The political support extended by a large number of Asian and African countries and the solidarity expressed by the peoples in all the parts of the world helped in achieving this. Okay. அதாவது சோசியலிஸ்ட் நாடுகளுடைய உதவியும் அரசியல் பூர்வமாக பல ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் கொடுத்த ஆதரவும் உலகெங்கும் பரவி கிடந்த பல்வேறு இன மக்களுடைய தார்மீக உணர்வும் பக்கபலமாக நின்றது தான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? டுவர்ட்ஸ் யூரோப்பியன் யூனியன் கவுன்சில் ஆஃப் யூரோப் ஒன் ஆஃப் த momentous decisions taken the first world war post-war II era was to integrate the state of Western Europe. இரண்டாவது உலகப் போருக்கு பின் வந்த காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் முக்கியமானது மேற்கு ஐரோப்பிய நாடுகளை ஒருங்கிணைப்பது அப்படின்னு சொல்லலாம். இன் டூயிங் ஸோ த யூரோப்பியன்ஸ் வாண்டட், அதன் மூலமாக ஐரோப்பியர்கள் என்ன சாதிக்கணும்னு நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரிவெண்ட் ஃபர்தர் யூரோப்பியன் வார்ஸ் பை எண்டிங் த ரிவாலி பிட்வீன் பிரான்ஸ் அண்டு ஜெர்மனி. அதாவது ஐரோப்பியர்களுக்கிடையே மூண்ட போர்களை தவிர்க்கவும் குறிப்பாக பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் ஏற்பட்டு கொண்டிருந்த பகைமையை ஒடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. டு கிரியேட் எ யுனைடெட் யூரோப் டு ரெசிஸ்ட் எனி த்ரெட் ஃப்ரம் சோவியத் ரஷ்யா, ஒருங்கிணைந்த ஐரோப்பாவை கொண்டு சோவியத் நாட்டுடைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும். டு ஃபார்ம் எ தேர்ட் ஃபோர்ஸ் இன் த வேர்ல்டு டு கவுண்டர் பேலன்ஸ் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் யூஎஸ் அண்டு யூஎஸ்எஸ்ஆர், அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய படைகளும் சோவியத் நாட்டுடைய படைகளும் சமமாக ஒரு படை பலத்தை நிறுவவும். டு மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் மிலிட்ரி ரிசோர்சஸ் ஆஃப் யூரோப் பை ஆர்கனைசிங் தெம் ஆன் த கான்டினென்டல் ஸ்கேல், கண்டங்களிடையே அல்லது கண்டங்களுடைய பொருளாதார மற்றும் இராணுவ வளங்களையும் திறன்களையும் முழுவதாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு கருதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? In May 1949, 10 countries met in London and signed to form a Council of Europe. 10 நாடுகள் லண்டனில் மே 1949 கூடி ஐரோப்பிய சமூகத்தை உருவாக்குறதுக்கு கையொப்பமிட்டது அப்படின்னு சொல்லலாம். The Council of Europe with headquarters at Strasbourg was established with a committee of foreign ministers of member countries and a consultative assembly drawn from the parliament of foreign countries. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராஸ்பர்க் அப்படிங்கிற நகர தலைமையிடமாக கொண்டு ஐரோப்பிய சமூகத்தில் உறுப்பு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களை கொண்ட ஒரு குழுவும் வெளிநாடுகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை கொண்டு கலந்தாய்வு சபையும் அமையப்பெற்றது அப்படின்னு சொல்லலாம். யூரோப்பியன் கோல் அண்டு ஸ்டீல் கம்யூனிட்டி. ஓகே, the European Defence Community and the European Coal and Steel Community were established. அதாவது ஐரோப்பிய பாதுகாப்பு சமூகமும் ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகமும் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். 6 countries 6 நாடுகள், அதாவது பிரான்ஸ், மேற்கு ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம், ஹோலண்ட் அண்ட் லக்சம்பர்க் belonging to ECSC signed the Treaty of Rome which established the European Economic Community or the European Common Market with the headquarters at Brussels. அதாவது ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகத்தைச் சேர்ந்த 6 நாடுகள் பிரான்ஸ், மேற்கு ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம், ஹாலந்து, லக்சம்பர்க் ஒன்றா கூடி ரோம் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதோடு அதன் மூலமாக ஐரோப்பிய பொருளாதார சமூகம், ஐரோப்பிய பொது சந்தை, ஓகேவா, பிரஸ்லஸ் அப்படிங்கக்கூடிய நகர தலைமையகமாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, ஐரோப்பிய பொருளாதார சமூகம்னு சொல்லுவோம். த இஇசி எலிமினேட்டட் பேரியர்ஸ் டு த மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ், சர்வீஸ், கேபிட்டல் அண்டு லேபர். இந்த சமூகம் பண்டங்கள், சேவைகள், முதலீடுகள், தொழிலாளர்கள் போன்றவற்றுடைய நகர்வை எல்லைகளாக கொண்டு நிறுத்துவதாக மாறியது அப்படின்னு சொல்லுவோம். It also prohibited public policies or private agreements that restricted the markets. Just a minute. Market competitions. Okay. அதாவது பார்த்தோம் அப்படின்னா சந்தை போட்டியில்
கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக முயன்ற போது கொள்கைகளையும் தனியார் ஒப்பந்தங்களையும் புறக்கணிச்சுது அப்படின்னு சொல்லலாம். எ காமன் அக்ரிகல்ச்சரல் பாலிசி CAP அண்ட் எ காமன் எக்ஸ்டர்னல் ட்ரேட் பாலிசி வேர் எவால்வ்டு. யூரோப்பியன் காமன் மார்க்கெட் வாஸ் எ ரிமார்க்கபிள் சக்ஸஸ். ஓகே, பொதுவாக விவசாய கொள்கையும் வெளிநாட்டு வணிபத்தையும் அமைப்பு அப்படிங்கிறது உருவாச்சு. ஐரோப்பிய பொதுச்சந்தை அப்படிங்கிறது ஒரு வெற்றிகரமான முயற்சியாக மாறுச்சு. சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் SEA. ஓகே, ஒற்றை ஐரோப்பிய சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். த சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் July 1, 1987. ஒற்றை ஐரோப்பிய சட்டம் அப்படிங்கிறது 1 ஜூலை 1987 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகேவா? இட் சிக்னிஃபிகண்ட்லி எக்ஸ்பெண்டட் த EEC ஸ்கோப், கிவிங் த மீட்டிங்ஸ் ஆஃப் த EPCs எ லீகல் பேசிக்ஸ். ஐரோப்பிய பொருளாதார சமூகத்துடைய எல்லைகளை விரிவாக்கி அதுக்கு சட்ட வடிவம் அப்படிங்கிறது கொடுத்துச்சு. இட் ஆல்சோ கால்டு ஃபார் மோர் இன்டென்சிவ் கோஆர்டினேஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி அமங் த மெம்பர் கண்ட்ரிஸ். மேலும் அது உறுப்பு நாடுகளை வெளியுறவு கொள்கையில் அதிகமான ஒத்துழைப்பை நாடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இட் ஆல்சோ கால்டு ஃபார் மோர் இன்டென்சிவ் கோஆர்டினேஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி அமங் மெம்பர் கண்ட்ரிஸ். ஓகேவா? இந்த சட்டம் உறுப்பு நாடுகளுடைய மக்களுடைய தொகையின் அடிப்படையில் அவற்றுக்கான ஓட்டுகளுடைய எண்ணிக்கை நிர்ணயம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அக்கார்டிங் டு த SEA, ஈச் மெம்பர் வாஸ் கிவன் மல்டிபிள் votes டிபெண்டிங் ஆன் த country's populations. Approval of legislation required roughly 2/3 of the votes of all the members. 3/2 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை அப்படிங்கிற நிலை நிறுத்தப்பட்டுச்சு. அடுத்தது யூரோப்பியன் யூனியன். த மாஸ்கரிட் நெதர்லாண்ட் ட்ரீட்டி சைன்ட் ஆன் February 7, 1992 created the European Union. ஓகே, 1992 February 7 கையெழுத்திட்ட மார்க்ரிஸ்ட். ஓகேவா? அதாவது நெதர்லாந்து ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். த மானிட்டரி பாலிசி அண்ட் எ காமன் கரன்சி ஈரோ டு ரீப்ளேஸ் நேஷனல் கரன்சிஸ் மேனேஜ்டு பை காமன் மானிட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் சப்சிக்வெண்ட்லி பிளானட் அண்ட் இம்ப்ளிமெண்டட். ஓகே, அதாவது பொதுவாக நிதி கொள்கையும் நாடுகள் வழங்கிய பணத்தை மீறி பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணமும், அதாவது யூரோ, முதல்ல நடைமுறைப்படுத்தப்பட்டு பின்னாடி அவை நிர்வகிக்கக்கூடிய பொது நிறுவனங்களும் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். டுடே த யூரோப்பியன் யூனியன் ஹேஸ் 28 மெம்பர் ஸ்டேட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் பிரஸ்ஸல்ஸ், பெல்ஜியம். ஓகே, தற்பொழுது ஐரோப்பியோட ஒன்றியத்தில் 28 உறுப்பு நாடுகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிரஸ்ஸல்ஸ் அப்படிங்கிறது பெல்ஜிய நகர தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபால் ஆஃப் பெர்லின் வார் அண்ட் எண்ட் ஆஃப் கோல்டு வார் எரா. ஓகே, பெர்லின் சுவர் வீழ்ச்சியும் பனிப்போருடைய கால முடிவுன்னு சொல்லுவோம். த டிவிஷன் ஆஃப் ஜெர்மனி இன்டு வெஸ்ட் ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஜெர்மனி, த ஈஸ்ட் ஜெர்மன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் லெட் டு கிளாரிங் டிஃப்ரென்ஸ் இன் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஜெர்மனிய மேற்கு, அதாவது ஜெர்மனிய கூட்டு குடியரசு அப்படின்னு சொல்லுவோம். ஜெர்மனிய கிழக்கு ஜெர்மனிய ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டு வாழ்க்கை தரத்தில் வேறுபட்ட கோணத்தில் எதிரொலித்தது அப்படின்னு சொல்லுவோம். வெஸ்ட் பெர்லின் எக்கனாமிக் பிகம் ப்ராஸ்பரஸ் தேங்க்ஸ் டு த சப்போர்ட் ரிசீவிங் ஃப்ரம் த வெஸ்ட் அண்டர் த மார்ஷல் பிளான். மார்ஷல் திட்டத்துடைய துணையால் மேலுக்கு பெர்லினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது செழித்தோங்குச்சு. இன் கான்ட்ராஸ்ட் த USSR had little interest in developing the எக்கனாமிக் ஆஃப் ஈஸ்ட் பெர்லின். அதுக்கு மாறாக கிழக்கு பெர்லினுடைய பொருளாதார வளர்ச்சியில் ரஷ்யா போதிய அக்கறை இல்லை. சரியா? ஃபர்தர் பீப்புள் இன் வெஸ்ட் பெர்லின் சஃபர்டு ஃப்ரம் லேக் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் ஃப்ரீடம். இதனால் கிழக்கு பெர்லினில் மக்களாட்சியோ சுதந்திரமோ இல்லாது மக்களுக்கு பெரும் சிரமமாக அமைஞ்சது. தேர்ஃபோர் பீப்புள் ஆஃப் ஈஸ்ட் பெர்லின் மூவ்டு டு த வெஸ்ட் பெர்லின் இன் லார்ஜ் நம்பர். இதனால் கிழக்கு பெர்லின் மக்கள் மேற்கு பெர்லினை நோக்கி அதிக அளவில் இடம்பெயர ஆரம்பித்தாங்க. இன் வெஸ்ட் பெர்லின் ஆன் த அதர் ஹேண்ட் தேர் வாஸ் எ ஃபியர் தட் த சோவியத் குட் யூஸ் மிலிட்ரி ஃபோர்ஸ் டு டேக் வெஸ்ட் பெர்லின். ஓகேவா? மேற்கு பெர்லினிலோ ரஷ்யா தன்னுடைய நாட்டின் மீது எந்த நேரத்துலையும் படையெடுத்து வரக்கூடும் அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் அப்படிங்கிறது நிலவுச்சு. சரியா? இன் திஸ் கான்டெஸ்ட் ஈஸ்ட் ஜெர்மனி பிகன் டு கன்ஸ்ட்ரக்ட் எ வால் இன் 1961
which virtually cut off West Berlin from East Berlin and the surrounding ஈஸ்ட் ஜெர்மன் ஏரியாஸ். இந்த சூழலில் 1961 கிழக்கு ஜெர்மனி ஒரு சுவரை எழுப்பி கிழக்கு பெர்லின் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்கும் மேற்கு பெர்லினுக்கும் இருந்த தொடர்பை நிறுத்திடுச்சு. சரிச்சா? அடுத்தது, இட் வாஸ் ஹெவிலி guarded with the watchtowers and other lethal impediments to stop people from the east. காவல் கோபுரங்கள் எழுப்பப்பட்டு பயங்கர ஆயுதங்களோட துணையோடு கடுமையான கண்காணிப்பு பணியின் மூலமாக கிழக்கிலிருந்து மக்கள் நுழைவது தவிர்க்கப்பட்டுச்சின்னு சொல்லலாம். In the late 1980s, as USSR hold over Eastern European countries was weakening, a mass of people assembled on 9th November 1989 on both sides of the wall and began to demolish it. Okay. அதாவது 1900 ரஷ்யாவுடைய கட்டுப்பாடு 1980 வாக்கில் நடுவில் வலுவிழக்க துவங்கிய நிலையில் இந்த சுவர் இருபுறமும் நவம்பர் 9 1989 கூடிய மக்கள் அதை தகர்க்க தொடங்கினாங்க. ஜெர்மனி வாஸ் அஃபீஷியல் ரீயூனியட் ஆன் 3rd October 1990. ஜெர்மனி 3 அக்டோபர் 1990 அன்னைக்கு முறையாக இணைக்கப்பட்டுச்சு. த பெர்லின் வால் வார் மோர் தேன் ஜஸ்ட் ஏ ஃபிசிக்கல் பேரியர். பெர்லின் சுவர் ஒரு கட்டுமான தடை அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அ சிம்பிள் பவுண்டரி பிட்வீன் கம்யூனிசம் அண்டு கேபிட்டலிசம். முதலாளித்துவத்துக்கும் பொதுமையுடையவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிளவை அடையாளப்படுத்தக்கூடிய சுவராக அது இருந்துச்சுன்னு சொல்லலாம். வித் த ஃபால் ஆஃப் பெர்லின் வார் followed by the collapse of Soviet Union, the Cold War era came to an end. ஓகேவா? அதாவது பெர்லின் சுவர் வீழ்ச்சியை அடுத்து சோவியத் நாடுகளுக்கும் வீழ்ந்து அந்த பனிப்போர் காலத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? at the Helmut Kohl, Chancellor of West Germany from 1982 to 1990 and played a crucial role in integrating East Germany into West Germany in 1990. மேற்கு ஜெர்மனியின் வேந்தரா 1982 1990 வரையிலும் பொறுப்பு வகித்த ஹெல்மட் கோல், அதாவது கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் 1990 இணைக்க பங்காற்றினார் அப்படின்னு சொல்லுவோம். He thus became the first chancellor of unified Germany after 45 years of divisions. 45 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒன்றுபட்ட ஜெர்மனியுடைய வேந்தரா அந்த ஹெல்மட் கோல் அப்படிங்கிறவர் வந்தார். ஓகேவா? வித் பிரெஞ்சு பிரசிடென்ட் மிட்டாரண்டோட், Kohl was the architect of the Maastricht Treaty, was established the European Union and the Euro currency. ஓகே, அதாவது பிரெஞ்சு குடியரசுத் தலைவரான மெட்ரானோடு இணைஞ்சு மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒருங்கிணைந்த ஐரோப்பாவுக்கும் யூரோ பண உருவாக்கத்துக்கும் வித்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த சோவியத் யூனியன். In the 1970s and early 1980s, the Soviet Union continued to retain a strong and dominant position in international politics. உலக அரசியலில் 1970லும் 1980 முற்பகுதியிலும் சோவியத் நாடு மிகுந்த செல்வாக்கோடு திகழ்ந்ததுன்னு சொல்லலாம். However, its economic was suffering and was unable to match the productive capacity of the first world. இருந்தாலும் அதனுடைய பொருளாதாரம் நலிவடையவும் முதலாம் உலக நாடுகளுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் போயும் தேங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். In 1985, Mikhail Gorbachev took over the head of USSR. ஓகே, அந்த நாட்டுடைய அதிபராக மிக்கேல் கோப்பர்ச்சவ் அப்படிங்கிறவர் 1985 பொறுப்பேற்றார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கோப்பர்ச்சவ் ஸ்போக் அபவுட் த நீட் ஃபார் ஓப்பனஸ் அண்ட் ரீஃபார்ம்ஸ் பெட்ரோஸ்கா அப்படின்னு சொல்லுவோம். பட் his commitment to reform apart from the opposition with the ruling Communist Party did not match the resources available to USSR. Okay,
அதாவது இந்த சூழ்நிலையில் கோப்பர்சவ் வெளிப்படைத்தன்மை கிளாஸ்நெட் அப்படிங்கிறத பற்றியும் சீர்திருத்தம் அப்படிங்கிறது பெரஸ்டோரிக்கா பற்றியும் பேசினார். ஆனால் அவருடைய சீர்திருத்த முயற்சிகளுக்கு ஆளும் பொது உடைமை கட்சியினர்கிட்டேருந்து எதிர்ப்பு கிளம்பியதோடு அந்த நாட்டில் அதுக்கு தேவையான வளங்கள் இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்துச்சு. In the middle of 1980s, about 1/3 of the total GDP was going to the military. Okay. உள்நாட்டு உற்பத்தியில் 1/3 1980 நடுவில் என்னாச்சுன்னா இராணுவத்துக்காக ஒதுக்கீடு அப்படிங்கிறது செய்யப்பட்டுச்சு. In order to maintain a party with the US in the contest of President Rogan Stars was program, it became necessary for the Soviet Union to allocate more funds to the military. The increase in military budget further strained the Soviet economy. ஓகே, 1980 நடுவில் இராணுவத்துக்காக உள்நாட்டு உற்பத்தியில் 1/3 செலுத்தப்பட்டுச்சு. அமெரிக்க நாட்டுடைய அந்த அதிபரான ரீகன் அப்படிங்கிறவர் விண்வெளி போர் திட்டத்துக்கு ஈடு செய்கிற அளவுக்கு சோவியத் நாட்டுக்கு அதிக அளவு நிதி தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. இராணுவ செலவினங்களை அதிகரிக்கிறதுக்காக நாட்டில் பொருளாதார சீர்திருத்தம் ஓகேவா மேற்கொள்ளுறதுல நிறைய சிரமம் அப்படிங்கிறதும் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஆனால் சீர்திருத்தங்களை முன்னெடுத்து கொண்டிருந்த நேரத்தில் வலுவிழந்த பொருளாதார சூழலும் கோப்பர்சவுடைய கடுமையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ள முடியல. In the year 1988 saw the first mass product first in Armenia and then in the Baltic states. Okay. Early Soviet regimes had used severe repression to kill us such uprisings. Gorbachev could not take resource to such brutal measures. ஓகேவா, அவரால் எந்த ஒரு சீர்திருத்த செயல்களையும் அவரால் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டார். ஓகேவா. The Chernobyl disaster, a major accident in a nuclear plant in Ukraine in 1986 was another blow. அந்த செர்னபிள் பேரழிவு அப்படிங்கக்கூடியது உக்ரைனில் 1988 நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வில் அணு கசிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அதனால் ஒரு கடுமையான பாதிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பேரிடியாக விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். Gorbachev made moves to stabilize his position by reliance to conservative forces in 1989 and 1991. But on each occasion, he was interrupted by massive miners' strike, which came close to cripple the country's energy supplies. Okay. அதாவது 1900 பழமைவாத சக்திகளுடைய துணையோட 1989 மற்றும் 1991 நிலைமையை சமாளித்து தன்னுடைய நிலையை வலுப்படுத்த கோப்பர்சவ் அப்படிங்கிறவர் முயன்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் சுரங்க தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தால் அந்த நாட்டில் ஏற்பட்ட ஆற்றல் பற்றாக்குறை நெருக்கடியை அவர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். The East European Communist states under the Soviet umbrella were also in a deep economic social crisis. சோவியத் நாட்டுடைய அரவணைப்பில் இருந்த கிழக்கு ஐரோப்பிய பொது உடைமை நாடுகள் மிக கடுமையான பொருளாதாரம் மற்றும் சமூக நெருக்கடியை எதிர்கொண்டுச்சு. Gorbachev's decision to loosen the Soviet control on the countries of the Eastern Europe created an independent democratic momentum. Okay. அதாவது இந்த நாடுகள் மீது சோவியத் கொண்டிருந்த கட்டுப்பாட்டை தளர்த்த கோப்பர்சவ் முடிவெடுத்த போது அங்கே சுதந்திர வேட்கையும் ஜனநாயகத்தை நோக்கியான வேகமும் நகர ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா. A series of worker strikes undermined the communist regimes first in Poland and then in Hungary. ஓகே, அதாவது தொழிலாளர்களுடைய தொடர் போராட்டம் பொது உடைமை ஆட்சியை முதல்ல போலந்துலேயும் அதன் பின்னாடி ஹங்கேரியிலையும் அசைக்க தொடங்குச்சு. A wave of demonstration that swept East Germany led to demolition of the Berlin Wall in 1989. 1989 அலைகடல் போல பரவிய எழுச்சிகள் கிழக்கு ஜெர்மனியில் பெர்லின் சுவர் தகர்த்தெறியப்படுறதுக்கு
காரணமாக வந்து விளங்குச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. சப்சீக்வெண்ட் இட் டு ரெசின் இன் செக்கோஸ்லேவியா ஃபாலோடு பை பல்கேரியா ஃபெயில். இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா செக்கோஸ்லேவியாவிலையும் பல்கேரியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருந்த ஆட்சிகள் வந்து சரிய தொடங்கின. அண்ட் அட்டெம்ப்ட் பை ரொமேனியா நிக்கோல் சவுசெஸ்கு to resist the wave of change by shooting down demonstrators ended in his executions by a firing squad December 1989 under the command of his own general. ஓகே, அதாவது அதை தொடர்ந்து செக்கோஸ்லேவியாவிலையும் பல்கேரியாவிலையும் ஆட்சி வந்து சரிஞ்சது. ருமேனியாவில் நிக்கோலா சவுசெஸ்கு உணர்வாளர்கள் மீது துப்பாக்கியால் சுட்டதை அடுத்து அவர் வந்து தன்னுடைய இராணுவ தளபதிகளே அவரை சுட்ட வீழ்த்த உத்தரவிட்டனர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அவங்களோட இராணுவ வீரர்களை சுட்டு கொண்டுட்டாங்க. ஓகேவா. The televised images of the shooting and the fall of Berlin Wall glamorized the process of the breaking up of the communist world. In 6 months, the political map of half of the Europe had been redrawn. தொலைக்காட்சி பதிவுகளும் பெர்லின் சுவருடைய வீழ்ச்சியும் பொது உடைமை உலகம் நொறுக்கப்பட்ட தூண்டியது. 6 மாதங்களில் பாதி ஐரோப்பாவுடைய அரசியல் வரைபடம் வந்து பெரும் மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. சரியா. அடுத்து கோர்பச்சேவ் மேட் அண்ட் லாஸ்ட் அட்டெம்ப்ட் டு டேக் எ ஹார்ட் லைன் அகெயின்ஸ்ட் த disruptors only to be challenged by a second great mine strike in 1991 and a huge demonstration in Moscow. கோர்பச்சேவ் வந்து ஒரு அழுத்தமான நடவடிக்கை இடையூறு புரிவோர் மீது 1991 கைக்கொள்ள முயன்ற போது மாஸ்கோ நகரை பிரமிக்க வைத்த இரண்டாவது தொழிலாளர் எழுச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துச்சு. In response, conservative forces in his government attempt to take a hard line without Gorbachev. Okay. அந்த அவருடைய அரசியல் இருந்த பழமைவாத சக்திகள் அவரை மீறி கடும் நடவடிக்கைகளை வந்து கைக்கொள்ள முயன்றது. They used troops in Moscow to a stage of coup and helped Gorbachev under the house arrest. கோர்பச்சேவில் வந்து வீட்டுக்காவலில் வச்ச அந்த சக்திகள் துருப்புகளுடைய துணையோட மாஸ்கோவில் வந்து ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. சரியா. பட் அதர் மிலிட்ரி யூனிட்ஸ் refused to back them and as a result power fell into the hands of Boris Yeltsin, a reformer backed by the West. ஓகே, ஆனால் மற்ற படைப்பிரிவினர் ஆதரவை பெற முடியாமல் போனதுனால முடிவில் மேற்கத்திய நாடுகள் பின்புலத்தோடு போரிஸ் எல்சின் அப்படிங்கக்கூடிய சீர்திருத்தவாரி ஆட்சியை வந்து கைப்பற்றினார். In the meantime, 3 Baltic states has formally left the Soviet Union. இடைப்பட்ட காலத்தில் 3 பால்டிக் நாடுகள் வந்து சோவியத் ஐக்கியத்தை வந்து விட்டு சென்றார்கள். They were admitted to the UN as independent countries. எஸ்டோனியா, லாட்வியா, லிதுவேனியா. ஓகே, இந்த 3 நாடுகளும் இதுதான். ஓகேவா. அடுத்து in November 1991, 11 republics உக்ரைன், ஜார்ஜியா, பெலோரஸ், அர்மீனியா, அசர்பைஜான், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், மால்டோவா, துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெஸ்தான். ஓகே, இந்த 11 குடியரசுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு அறிவிச்சுக்கிட்டாங்கன்னா அனௌன்ஸ்டு சக்சஷன் ஃப்ரம் த சோவியத் யூனியன். சரியா, அதாவது சோவியத் ஐக்கியத்திலிருந்து பிரிவதாக அறிவிச்சுக்கிட்டாங்க. Instead, they declared they would establish a commonwealth of independent states. அதற்கு மாறாக சுதந்திர நாடுகளை ஒரு பொது நல அமைப்பின் கீழே வீற்றிருப்பதை இந்த நாடுகள் வந்து விரும்புச்சு. On 25th December, Gorbachev announced his resignation. கோர்பச்சேவ் அப்படிங்கிறவர் 25 டிசம்பர் 1991 தனது ராஜினாமா வந்து அறிவித்தார். For 6 days, the Soviet Union continued to exist only in the name, and at midnight on 31st December 1991, it was formally dissolved. Okay, 25 டிசம்பர் 1991 ராஜினாமா அறிவித்தார். அது அறிவிச்சிருந்து ஒரு 6 நாளைக்கு வந்து சோவியத் ஐக்கியம் நீடித்தாலும் டிசம்பர் 31,
91 அன்று நள்ளிரவு முதல் கலைக்கப்பட்டுச்சு. சரியா? கடைசியாக த USSR வாஸ் நோ மோர். இறுதியாக சோவியத் ஐக்கியம் அப்படிங்கிற ஒன்று இல்லாமையே போயிருச்சு. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு பெஸ்ட்ரோரிக்கா அப்படின்னு ஒன்று சொன்னோமா, அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ரீஸ்ட்ரக்சரிங் மறுகட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ரெஃபர்ஸ் டு த ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ்டு பை த Mikhail Gorbachev in the late 1980 to restructure Soviet economic and political system. அந்த பெரஸ்ட்ரிகோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மறுகட்டமைப்புன்னு சொல்லுவோம். இது மிக்கேல் கோர்பச்சேவால் சோவியத் நாட்டின் பொருளாதாரத்தையும் அரசியல் அமைப்பையும் மறுசீரமைப்புக்கு உட்படுத்த 1980 கடைசியில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எலாங் வித் த பாலிசி ஆஃப் க்ளோஸ்னோஸ்ட் அதாவது ஓப்பனஸ், பெஸ்ட்ரோரிக்கா வாஸ் இன்டெண்டட் டு energize Soviet economy which was lagging behind the developed countries of the capitalist world. வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடுகளுடைய முன்னேற்றத்திற்கு சோவியத் பொருளாதாரம் ஈடுகொடுக்கும்படி அதற்கு புத்துணர்வு ஊட்ட வெளிப்படைத்தன்மை கொள்கையோடு அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த பெரிஸ்ட்ரோய்க்கா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? க்ளோஸ்னோஸ்ட் அதாவது ஓப்பனஸ்ன்னு சொல்லுவோம். வாஸ் எ பாலிசி ஆஃப் ஐடியாலஜிக்கல் ஓப்பனஸ் இன்ட்ரடியூஸ்டு பை மிக்கேல் கோர்பச்சேவ் அலாங் த பெரிஸ்ட்ரோய்க்கா இன் த 1980s. ஓகேவா? இந்த வெளிப்படைத்தன்மை என்ற கொள்கை மிக்கேல் கோர்பச்சேவால் பெரிஸ்ட்ரோய்க்காவோடு அறிமுகப்படுத்தப்பட்ட வெளிப்படையான ஒரு கருத்தியல் கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். அண்டர் க்ளோஸ்னோஸ்ட் there was more openness. Writers who had been censored early was rehabilitated and there was space for criticisms of politics and government. வெளிப்படைத்தன்மை எழுத்தாளர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி அரசியலையும் அரசையும் விமர்சிக்க உரிமை அப்படிங்கிற ஒன்று வழங்குச்சு. ஓகேவா? அடுத்தது எல்ஸ்டன் வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் அலை ஆஃப் கோர்பச்சேவ். எல்ஸ்டன் ஆரம்ப காலத்தில் கோர்பச்சேவோடைய நண்பராக இருந்தார். ஹவவர் எ மேயர் ஆஃப் மாஸ்கோ, எல்ஸ்டன் ஓன் கிரேட் பாப்புலாரிட்டி ஆஸ் எ சாம்பியன் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஃப்ரீடம். மாஸ்கோ நகரத்தில் மேயராக இருந்த அவர் அரசியல் மற்றும் பொருளாதார சுதந்திரத்தை ஆதரித்ததன் மூலமாக பெரும் புகழ் பெற்றார் அப்படின்னு சொல்லுவோம். வித் கோர்பச்சேவ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் ஆஃப் த சோவியத் பார்லிமெண்ட், எல்ஸ்டன் வாஸ் ரிட்டர்னட் டு த பவர் வித் ஓவர்வெல்மிங் சப்போர்ட்டட் ஆஃப் த மாஸ்கோ கான்ஸ்டியூஷன் இன் 1989. ஓகே. சோவியத் பாராளுமன்றம் 1989 ஜனநாயக முறைப்படி கோர்பச்சேவ் நடத்திய தேர்தலில் மாஸ்கோ தொகுதியில் போட்டியிட்ட அவர் பெரும் வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு திரும்பினார். த ஃபாலோயிங் இயர் ஹி வாஸ் எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா ஓவர் கோர்பச்சேவ் அப்ஜெக்ஷன்ஸ். ஓகே. அதுக்கு அடுத்த ஆண்டே பார்த்தீங்கன்னா கோர்பச்சேவுடைய எதிர்ப்பை மீறி அவர் ரஷ்யாவுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். த பிரசிடென்ட் எல்ஸ்டன் அட்வொகேட்டட் கிரேட்டர் அட்டானமி ஆஃப் த Russian Republic with executive presidential system that would allow him to govern independently of parliament. ரஷ்ய குடியரசுடைய தன்னாட்சியை வலியுறுத்திய அவர் கட்டுப்படாத முழு நிர்வாக பொறுப்பை கைக்கொள்ளும் அதிபர் முறையை முன்வைத்தார் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் பார்த்தீங்கன்னா எல்ஸ்டன் அண்டு மிக்கேல் கோர்பச்சேவ். இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதோட the lesson is over now. Thank you students. Thank you one and all. Okay.